25 ஆண்டுகள், 2 தலைமுறைகள், ஒரே திரி, பல்லாயிரம் சுடர்கள். உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உயரிய பொன்மொழி ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. அது குர்ஆனிய கல்வியின் முக்கியத்துவத்தையும் நமக்கு உரக்கச் சொல்கிறது. அந்த தேவையை, அந்த மகத்துவத்தை உணர்ந்த ஒருவரின் இதயத்தில் ஒரு புனிதமான கனவு முளைவிட்டது. ஆம், 1998 ஆண்டு கொழும்பு மருதானை பியதாச சிறிசேன மாவத்தை தீனியா பள்ளிவாசலில் மௌலவி அஷேக் SHM நாதீம் அவர்களால் தீனியா மதரசா எனும் பெயரில் அந்த ஆன்மீக கலாசாலை முதலில் துளிர்விட்டது. ஆனால் ஒரு மாபெரும் விருட்சத்திற்கான விழுதுகளுக்கு இன்னும் விசாலமான மண் தேவைப்பட்டது. மாணவர் வருகை அதிகரிப்பு, இடப்பற்றாக்குறை போன்ற சவால்கள் எழுந்தபோது இந்த கனவு இன்னும் விரிவடைய தொடங்கியது. தாபகத் தலைவர் மௌலவி அஷேக் SHM நாதீம் அவர்களின் அயராத முயற்சியோடு தலைவர் அஷேக் ஷஃபீக் ஜஹரி, செயலாளர் அஷேக் நவாஸ் நூரி மற்றும் ஆலோசகர் அஷேக் இம்தியாஸ் மதனி ஆகியோரை கொண்ட நிர்வாகத்தின் அர்ப்பணிப்புமிக்க பங்களிப்பும் இதில் இணைந்து கொண்டது. இதன் தொடராக 2000 ஆண்டு ஜூன் மாதம் 10 மருதானை ஆனந்த மாவத்தையில் ஒரு வாடகை வீட்டில் தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமான் அல் குர்ஆன் மதரசா எனும் பெயரில் இவ்வாலம் விழுதுகளின் புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. அன்று மௌலவி அஷேக் SHM நாதீம், அஷேக் மாஹிர், அல் ஹாஃபில் அஸ்வான் மற்றும் அல் ஹாஃபில் முஸ்னி ஆகிய 4 உஸ்தாதுமார்கள் 40 மாணவர்களுடன் நடப்பட்ட அந்த சிறுவிதை இன்று 25 ஆண்டுகளை கடந்து நிழல் தரும் மாபெரும் விருட்சமாக உயர்ந்து நிற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மருதானையில் ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பமான இந்த நட்பணி எல்லைகளை தாண்டி விரிவடையத் தொடங்கியது. 2004 ஆண்டு மாணவர்களின் கல்வி தேவையை கருத்திற்கொண்டு தெஹிவளை மற்றும் மஹபுத்கமுவ பகுதிகளில் எமது மதரசாவின் கிளைகள் பரவின. 2005 ஆண்டு அது ஒரு திருப்புமுனை. கொழும்பு மாவட்ட மதரசாக்களை ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட அந்த போட்டி நிகழ்ச்சி எமது மாணவர்களின் அபார திறமையை வெளிக்காட்டியது. அந்த திறமையை கண்டு வியந்த அப்போதைய வாமி நிறுவனத்தின் பணிப்பாளர் அஷேக் உமர் இத்ரீஸ் அவர்களும் பிரதி பணிப்பாளர் அஷேக் ரிஸ்வான் அவர்களும் அல்லாஹ்வின் உதவியுடன் 2006 ஆண்டு இந்த விருட்சம் தழைக்க ஒரு நிரந்தரமான அத்திவாரத்தை தேடித் தந்தார்கள். அவர்கள் சவுதி அரேபியாவின் தனவந்தர் அஷேக் நாசிர் அப்துல்லா பின் ஹுசைன் ரஹிமஹுல்லா அவர்கள் மூலம் 2007 ஆண்டு கொத்தட்டுவையில் எமக்கென ஒரு சொந்த கட்டடத்தை அமைத்து தந்தார். அல்லாஹ்வின் ஏற்பாடு எவ்வளவு மகத்தானது! கொழும்பைச் சேர்ந்த ஒரு நல்லடியார் தான் மரணிப்பதற்கு முன் தனது 5 பர்ச்சஸ் காணியை இந்த மதரசாவுக்கு வக்ஃப் செய்யுமாறு வசியத் செய்திருந்தார். அவரது மரணத்திற்கு பின் அந்த இடம் எமக்கு கிடைத்தது. அதனுடன் மேலதிகமாக வாமி நிறுவனத்தால் இன்னும் 5 பர்ச்சஸ் காணி கொள்வனவு செய்யப்பட்டு அந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. இக்கட்டடம் அமைக்கப்பட்ட பின்னர் தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமான் அல் குர்ஆன் மதரசாவின் செயற்பாடுகள் இன்னும் வீரியமாக நடைபெறத் தொடங்கின. அதன் அடிப்படையில் வெறும் குர்ஆனிய கல்வியை மட்டுமல்லாது அதனோடு சேர்ந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளாக 2008 ஆண்டு தொடக்கம் மாணவர்களுக்கான ரமதான் மாதம் முழுவதுமான வதிவிட பயிற்சி நெறி, காப்போத சாதாரணதர கல்வியை நிறைவு செய்த மாணவிகளுக்கான 1 வருட இஸ்லாமிய கற்கை நெறி, ஆலிமாக்களுக்கான மேலதிக கற்கை நெறி, பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், அல் குர்ஆன் மதரசா ஆசிரியைகளுக்கான பயிற்சி நெறி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என அடுக்கிக் கொண்டே போகுமளவு சமூக நலன் சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்களை நடத்த ஆரம்பித்தோம். 2007 ஆண்டு மதரசாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல். மதரசாவை ஒருமுகப்படுத்தவும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும்
தெஹிவளை மற்றும் மஹபுத்கமுக கிளைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு கொத்தட்டுவில் நிர்மாணிக்கப்பட்ட எமது புதிய கட்டிடத்திற்கு அவைகள் மாற்றப்பட்டன. அங்கு எமது முழு கவனமும் திரும்பியது. கட்டிடங்கள் மாறினாலும் நாம் போதிக்கும் கல்வியின் தரம் ஒருபோதும் குறையவில்லை. 2000ஆம் ஆண்டு தொடக்கம் வெறும் தாள்களில் எழுதி அச்சிடப்பட்டு வழங்கப்பட்ட பாட விதானங்கள் 2008ஆம் ஆண்டு மற்றும் 2010ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை கண்டன. மாணவர்களின் மனோநிலையை நுணுக்கமாக புரிந்து அவர்கள் குர்ஆனிய கல்வியை மிக எளிதாக உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் தர்பியத்துல் இஸ்லாமியா எனும் சிறப்பு பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் பொறுப்பை அப்போதைய மதரசாவின் நிர்வாகத்தினர்களான மௌலவி அஷேக் SHM நாதிம், மௌலவி அஷேக் ஷஃபீக் ஜஹரி, அஷேக் நவாஸ் நூரி, அஷேக் இம்தியாஸ் மதனி மற்றும் அப்போதைய உஸ்தாத்மார்களான அஷேக் மாஹிர் மற்றும் அஷேக் அஸ்லம் மீசானி ஆகியோர் ஏற்று பல சவால்களுக்கு முகம் கொடுத்து மிக சிறப்பான முறையிலே வடிவமைத்தார்கள். இது வெறும் பாடத்திட்டம் மட்டுமல்ல, தாருல் குர்ஆனின் வரலாற்றில் ஒரு புதிய திருப்புமுனை. எமது மதரசாவினால் தரம் உயர்த்தப்பட்ட தஅலீமுல் குர்ஆன், காயிதா முயஸ்ஸரா, அரபு எழுத்து பயிற்சி புத்தகம், அஸ்ஸுஆல் வல் ஜவாப் எனும் இஸ்லாமிய கேள்வி பதில் புத்தகம் என இவைகள் அனைத்தும் இன்றும் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் மிளர்கின்றன. குறைந்த வசதிகளுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட எமது தர்பியத்துல் இஸ்லாமியா பாடத்திட்டம் இன்று தரமான கல்வியினால் தேசம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எமது அறிவு தேடலும் உயர் தரத்தின் மீதான அர்ப்பணிப்புமே இந்த வளர்ச்சிக்கு சான்றாகும். அல்ஹம்துலில்லாஹ். அதன்பின் மாணவர்களின் அதிகரிப்போடு இடப்பற்றாக்குறை ஏற்பட மருதானியில் நடைபெற்று வந்த எமது தாய் மதரசா 2012ஆம் ஆண்டளவில் தெமட்டகொட 39 ரிசவியர் வீதி என்ற விலாசத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு அப்போதைய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கப்பட்டு குர்ஆன் மதரசாவின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் இன்றைய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பற்றாக்குறை இருந்தாலும் 600க்கும் அதிகமான மாணவர்களுடன் இன்றும் மிகச் சிறப்பாக தனது சேவையை வழங்கி வருகின்றது. 2012ஆம் ஆண்டு தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமான் அல் குர்ஆன் மதரசா புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டதை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு மதரசாவின் 15ஆம் ஆண்டு பூர்த்தி விழா கொழும்பு மருதானை டவர் ஹால் மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அத்தோடு மதரசாவின் 15வது வருட பூர்த்தியை முன்னிட்டு அல் குர்ஆனும் விஞ்ஞானமும் எனும் மகுடத்தின் கீழ் ஒரு கண்காட்சி தெமட்டகொட மதரசாவில் நடைபெற்றதோடு கிளைகளுக்கு இடையிலான இள்ள விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். 2017ஆம் ஆண்டு எமது வளர்ச்சியின் அடுத்த கட்டம். அன்றைய வாமி நிறுவனத்தின் பணிப்பாளரும் இன்றைய நாஸ் கலாசார நிலையத்தின் பணிப்பாளருமான அஷேக் நஜ்மான் ஜாஹித் அவர்களின் முயற்சியால் எமது கொத்தட்டுவ கட்டடத்தை நிர்மாணித்த அதே தனவந்தரின் மகன் அஷேக் சாமி பின் நாசிர் அவர்களால் மரணித்த தனது தந்தையின் நினைவாக கொத்தட்டுவ கட்டடம் இன்னும் விஸ்தரிக்கப்பட்டு நாஸ் கலாசார நிலையமாக அது மாறியது. அதுவரை தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமான் மதரசாவின் கீழ் நடைபெற்று வந்த இணை பாடவிதான சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகள் அனைத்தும் நாஸ் கலாசார நிலையம் மூலமாக நடைபெற துவங்கி இன்று வரை மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காலத்தின் தேவைக்கேற்ப மதரசாவின் விடுதிகள் மீண்டும் பரவத் தொடங்கின. 2007ஆம் ஆண்டு தெஹிவளை ஷபாப் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பாபக்கர் பள்ளிவாசல்களை அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க 2024ஆம் ஆண்டு மீண்டும் எமது நிர்வாகத்தின் கீழ் மறுமலர்ச்சி அடைந்தது. அதே ஆண்டு மல்வானை வாழ் மக்களின் மனப்பூர்வமான வேண்டுகோளுக்கிணங்க அங்கேயும் ஒரு கிளை ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை வெற்றிகரமான கல்வி பாதையில் அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு எமது நாட்டில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தினால் ஏனைய மதரசாக்களின் கல்வி செயற்பாடுகள் தடைப்பட்ட போதிலும் எந்தவித தங்கு தடையுமின்றி எமது மதரசாவின் கல்வி செயற்பாடுகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு இலங்கையில் கோவிட் தொற்று ஆரம்பமான தருவாயில் எவ்வித தங்கு தடைகளுமின்றி
நிகழ்நிலையில் அதாவது ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு 2021 ஆண்டு அதுவே தனித்து இயங்கும் ஒரு நிகழ்நிலை கிளையாக உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களை ஒன்றிணைக்கும் ஒரு முழுமையான கிளையாக உயர்ந்து நிற்கிறது. வெறும் 4 ஆசிரியர்களுடனும் 40 மாணவர்களுடனும் 2000ஆம் ஆண்டில் ஆரம்பமான ஒரு சிறிய முயற்சி இன்று 5 கிளைகளையும் 90 அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களையும் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் கொண்ட ஒரு மாபெரும் கல்வி கலைக்கூடமாக உயர்ந்து நிற்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பகுதி நேர மதரசாவாக தொடங்கப்பட்டாலும் அல்லாஹ்வின் பேரருளால் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரத்யேக ஹிஃபில் பிரிவு மூலம் 2019ஆம் ஆண்டு நாட்டின் அசம்பாவித சம்பவம் மற்றும் 2020ஆம் ஆண்டு கோவிட் தொற்று என பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் 2021ஆம் ஆண்டு எமது மதரசாவின் முதலாவது ஹாஃபிலா உருவாகினார். இன்று வரை 4 ஹாஃபிலாக்களும் 3 ஹாஃபில்மார்களும் என ஒரு பகுதி நேர மதரசாவின் ஹிஃபில் பிரிவு மூலம் குறுகிய காலத்திற்குள் மொத்தம் 7 ஹாஃபிலாக்கள் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருப்பதோடு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் இன்றைய தினம் இன்னும் 4 ஹாஃபிலாக்கள் என மொத்தமாக 11 ஹாஃபிலாக்கள் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருக்கிறார்கள் என்பதையிட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.